तो अपने लिए टाइम निकालना चाहिए ஓம் சாந்தி. சிவானி பகன்ஜியினுடைய பிரேரணா. என்னிடம் எனக்காக நேரமில்லை என்பது மிகப்பெரிய வைரஸ் ஆகிவிடுகின்றது. தனக்காகவும் நேரம் ஒதுக்க வேண்டும் இல்லையா? எஸ் ஆர் நோ? சுயத்திற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் இல்லையா? இன்று இந்த எண்ணத்தை சமாப்தி செய்துவிட்டு செல்லுங்கள். वृक्ष अफेक्ट होना शुरू हो जाता है. என்னிடம் நேரமில்லை. वायरल की तरह सर्कुलेट हुई है. கடந்த 20 வருடமாக இந்த எண்ணம் அனைத்தை விட மிகப்பெரிய வைரஸாக இருக்கிறது. எனக்கு இப்பொழுது நேரமில்லை. எப்படி இந்த வார்த்தை தனது வாக்கியத்தில் எழுதுகின்றீர்கள்? அப்போதே விருட்சத்தில் அஃபெக்ட் ஆரம்பமாகி விடுகிறது. வைரஸ் உருவாக ஆரம்பித்து விடுகின்றது. சின்ன சின்ன குழந்தைகள் கூட இந்த வார்த்தையை கூறுகின்றார்கள். நேரமில்லை, ஐ எம் பிஸி. आदत पड़ जाती है. कुछ समय के बाद को यूज करने की आदत पड़ जाती है. अगर आदत சரீரத்திற்கு எந்த எனர்ஜி கிடைக்க வேண்டுமோ, ரிலாக்ஸ் கிடைக்க வேண்டுமோ, அது கூட இப்படி சொல்லும் போது கிடைக்காமல் போய்விடுகின்றது. கொஞ்சம் சமயத்திற்கு பின்னர் இப்படி சொல்வதற்கு பழக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. மந்திரத்தை போல இதை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் முழு நாளும். அப்படி பழக்கம் ஆரம்பமாகி விடுகின்றது. சில நாட்களுக்கு பின்னர் அதுவே பழக்கமாகி விடுகின்றது. எனர்ஜிக்கான வார்த்தைகள் और क्वेश्चन ये है कि सारा टाइम जाग आ रहा है. நாம் யோசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை லோ எனர்ஜிக்கான வார்த்தைகளையே பேசுவதற்கான பழக்கம் ஏற்படுத்தினார் என்னவாகும்? ஒவ்வொரு சமயமும் அப்படி சொல்வதற்கான பழக்கம் ஏற்படுத்தினால் என்னவாகும்? பேட்டரி லோவாகிவிடும். 5 வயது குழந்தைகள் கூட கூறுகின்றார்கள், என்னிடம் நேரமில்லை. முழு நாளும் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? நான் கேட்கின்றேன், முழு நாளும் இங்கேதான் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஸ்ட்ராங் நாலேஜ் கேட்பதற்காக கூறுகின்றோம் என்றாலும் கூட கூறுகின்றார்கள், என்னிடம் நேரமில்லை, சீக்கிரமாக சொல்லிவிடுங்கள். முழு நேரமும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை மிக அதிகமாக பிஸியாக இருக்கின்றனர். எனக்கு இறப்பதற்கூட சமயம் இல்லை என்பார்களா? இது மிகவும் லோவான வைப்ரேஷனை கிரியேட் செய்கின்றது. உணராமலே இந்த வார்த்தையை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குழந்தை அப்பாவிடம் சொல்லுகிறது, கொஞ்சம் பேசணும். ஆனால் அப்பா சொல்கின்றார், சீக்கிரமாக பேசு, எனக்கு சமயம் இல்லை. மிக பெருமிதமாக கூறுகின்றார்கள், நான் செய்ய நினைக்கின்றேன், ஆனால் டைம் இல்லை. எவரிடமாவது அதிக செல்வம் இருக்கிறது, அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்குள் இருப்பதே போதும். ஆனால் யாரிடம் செல்வம் குறைவாக இருக்கிறது, அவர்கள் கூறுகின்றார்கள், என்னிடம் போதுமான செல்வம் இல்லை. அப்ப கேள்வி, எந்த அமௌண்ட் இருந்தா போதுமானது என உணர்வீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள்? யார் கூறுகின்றீர்கள், என்னிடம் டைம் இல்லை, செல்வம் போதுமான அளவு இல்லை, எந்த அளவு குறைகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் என்ன ஆகும்? எது எதற்காக சமயம் இல்லை? சுயத்திற்காக எக்ஸசைஸ் செய்வதற்கு சமயம் இருக்கிறது. தன்னுடைய குழந்தைகள் கூட நேரம் கழிப்பதற்கு சமயம் இருக்கிறது. வெளி உலக பிரபாவத்துக்கு வசமாகி அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிவிடுகின்றீர்கள். நான் எந்த அளவு வைத்திருக்கிறேன், அதிலேயே திருப்தியா இருப்பது என்னுடைய கையில் தான் இருக்கிறது. செல்வம் இருந்தாலும் இல்லை என யோசிக்கிறார்கள் என்றால்
தன்னுடைய குடும்பத்தையும் செலவழிக்க விட மாட்டார்கள். It is nothing to do with how much time you have. Each one has the same amount சிலர் of வாழ்க்கை time. முழுவதும் அப்படியே வாழ்ந்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். பின்னால் தான் தெரிய வருகிறது நிறைய செல்வம் இருக்கிறது. என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை விட இருப்பதை வைத்து நான் எப்படி ஃபீல் பண்றேன் அதுலதான் வெற்றியே இருக்கிறது. ஒவ்வொருடமும் சமயம் இருக்கு, அவசியம் இருக்கிறது. நேரத்தின் கூடவே உங்களுடைய கனெக்ஷனை வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நேரம் இல்லை என்று நேரத்துடன் எனது ரிலாக்ஸேஷனும் கூட சரியாக இல்லாமல் போய்விடும். நேரம் இல்லை என்றால் என்னுடைய ரிலேஷன் சரியில்லாமல் போய்விடும். எனவே நம்மிடம் எந்த அளவு சமயம் இருக்கிறது? நிறைய சமயம் இருக்கிறது. ஒருவேளை சமயம் இல்லை, செல்வம் இல்லை என யோசித்துக் கொண்டிருந்தால் என்றால் நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பை இழந்து விடுகின்றோம். எந்த அளவு குறைபாடுகளை பற்றியே யோசிக்கிறோம் அந்த அளவு குறைபாடுகள் அதிகமாகிக் கொண்டுதான் போகும். ஒரு சென்டரில் ஒரு பிரதர் வருவார். அவர் 20,000 சம்பாதிக்கின்றார். நான் கூறினேன், இந்த தடவை மதுபன் டிக்கெட் புக் செய்ய வேண்டாம், அடுத்த டர்ன்ல போனீங்கன்னா ஃபேமிலியோட சேர்த்து போவீங்க. 2 முறை ஏன் டிக்கெட் வீண் செலவு தானே? அந்த பிரதர் சொன்னார், டிக்கெட்டை பற்றி ஏன் யோசிக்கிறீங்க? என்னிடம் நிறைய பைசா இருக்கிறது. 2 முறை கூட போவேன். நான் கூறினேன், செலவை பற்றியும் யோசிக்க வேண்டும் தானே? அதற்கு அவர் சொன்னார், என்னிடம் நிறைய பைசா இருக்கிறது. அவரது வருமானம் 20,000 தான். ஆனால் நான் சொன்னேன், யோசித்து செலவு பண்ண வேண்டும் இல்லையா? அவர் அதற்கு கூறுகின்றார், என்னிடம் தேவையை விட அதிகமாக இருக்கிறது, நீங்கள் டிக்கெட்டை பற்றி கவலைப்படாதீர்கள் என்றார். 2 முறை கூட நான் மவுண்ட் அபு போவேன். இதுதான் செல்ஃப் கான்பிடன்ஸ். நான் அப்படிப்பட்ட அநேகரை பார்த்திருக்கின்றேன். 200 கோடி செல்வம் இருக்கும், ஆனால் கூறுவார்கள் எங்களுக்கு சமயம் இல்லை, இன்னும் பிசினஸை அதிகப்படுத்திக் கொண்டே போக வேண்டும் என அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். பணமோ நேரமோ பெரிய விஷயம் அல்ல, மனநிலைதான் அனைத்துமாக இருக்கிறது. எனவே வாழ்க்கை முறையை, வார்த்தைகளை மாற்றுங்கள். எப்பவுமே நம்மிடம் எத்தனை நேரம் இருக்கிறது, உடலுக்கு நேரம் இருக்கிறது, எக்ஸசைஸ் செய்ய சமயம் இருக்கிறது, எதுவெல்லாம் செய்ய பிடிக்கிறதோ அதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது, என்னுடைய ஃபேமிலியோட செலவழிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறது, குழந்தைகளோடு சமயம் கழிக்க நேரம் இருக்கிறது. இன்றைய காலம் குழந்தைகள் கூடவே சமயம் செலவழிக்க முடியவில்லை, அதற்கு நேரமில்லை என்கின்றார்கள். எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறார்கள்? எப்படி நாம் நினைக்கிறோமோ அந்த அளவு எண்ணங்களை குழந்தைகள் கேட்ச் பண்ணிடுவாங்க. அவர்களும் சொல்ல ஆரம்பிப்பாங்க, என் கூட நீங்க நேரமே கொடுக்கறதில்லை, எவ்வளோ நேரம் செலவழிக்கிறேங்க என்பது பெரிய விஷயம் அல்ல, என்ன நினைக்கிறேனோ அதை பரப்புகின்றோம். அது அவர்கள் கூட இருந்தாலும் சரி, தூர இருந்தாலும் சரி, வேறு தேசத்தில் இருந்தாலும் சரி, வேறு தேசத்தில் இருந்து கொண்டு நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் குழந்தைகள் கூடவே இருக்கிறேன் என்றால் அவர்களும் கூட உணர்வார்கள், நான் அப்பா கூட இருக்கின்றேன். யாரும் கேட்பார்கள், உங்க அப்பா ரொம்ப தூரமா போயிட்டார்ல? அப்ப குழந்தைகள் கூறுவார்கள், அப்பா என் கூடவே தான் இருக்கிறார். எல்லாம் தன் மனநிலையில் தான் இருக்கிறது ஆதாரம். எனவே அப்படிப்பட்ட குற்ற உணர்வில் இருக்காதீர்கள். என்னிடம் நேரம் இல்லை, பணம் இல்லை என்று கூறாதீர்கள். ஏன்னா அந்த குற்ற உணர்வு குழந்தைகளை தாக்கும், நஷ்டத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு மற்ற பொருட்களை கொடுத்து சரி பண்ணி விடலாம் என்று நினைத்தீர்கள் என்றாலும் கூட நாம் யோசிக்கின்றோம், நாம் இருக்கும் வரை என்ன வேண்டுமோ அதை வாங்கி கொடுத்து விடுவோம். அதிலும் கூட குழந்தைகளுக்கு நஷ்டம்தான் ஏற்படுகின்றது. ஆகவே நான் மிகவும் பிஸி என்று கூறாதீர்கள். நான் ஈஸியாக இருக்கின்றேன், ரிலாக்ஸாக இருக்கின்றேன். ஒருவேளை வெளியே செல்கின்றீர்கள், யாராவது ரிலேஷன் வந்து விடுகிறார்கள் என்றால் அவருடன் அமர்ந்து பேசக்கூட நேரம் இல்லை என்றால்
which means my time அப்படி is already கூறிவிடாதீர்கள். committed to something else. அவரிடம் மிகவும் But not that I am busy and I don't have time. பணியோடு கேளுங்கள், நான் போக வேண்டியது இருக்கிறது, Affirmations है ये, of I don't have பின்னர் time, பேசலாமா, I don't have time. ये हमारी பிஸியாக emotional இருக்கிறேன், health எனக்கு को சமயம் இல்லை என்று கூறாதீர்கள். अपने आप में एक turbulent energy के साथ சீக்கிரம் हम செய்யணும், चलते हैं. சீக்கிரம் செய்ய வேணும் என நினைக்கும் போது किसी को देखो जो उस பதற்றம் energy के ஏற்பட்டு साथ चल रहा है, जल्दी பேச்சின் करो, எனர்ஜி time கூட नहीं, उसकी energy மாறி change हो जाएगी. தவறான எண்ணங்கள் body language உருவாகி change हो உடல் जाएगी. முழுவதும் उसकी கூட बोलने का तरीका சென்று change உடலின் हो जाएगा. எனர்ஜியை और கூட ये सारी குறைத்து energy விடுகின்றது. हमारे body को जाकर எனவே हमारी health சமை बना रही है. இல்லை तो health என்று पे असर तो ஒரு பொழுதும் கூறாதீர்கள். அந்த வார்த்தையை இன்று மாற்றிக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.